வாவ், ஓ, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து கிளம்பி நாங்கள் வந்து தென்காசிக்கு இன்றைக்கி காலையில் வந்தோம். காலையில் வந்த உடனே பார்த்திங்கன்னா இங்கே வந்து அது ஏதோ தீர்த்தம், வன தீர்த்தம்னு சொல்லிட்டு ஒரு ஃபால்ஸ் இருக்குப்பா. அது வந்து ஒரு டேம்லேருந்து அந்த ஃபால்ஸுக்கு வந்து போகிறதுக்கு போட்டிங் இருக்குதுன்னு நண்பர் ஒருத்தர் சொன்னார். நம்ம கெட்ட நேரம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அந்த டேமில் வந்து நேற்று வரைக்கும் அங்கே வந்து பஸ்ஸெலாம் அலோவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, கார்லாம் அலோவ் பண்ணிகிட்டு இருந்தாங்களாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த டேமில் வந்து தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகிறதுனால டிரான்ஸ்போர்ட் எதுவுமே அலோவ் பண்ண மாட்டுறாங்க. ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஏதோ நயினார், அது கீழே நேம் போடுறேன், அந்த டேம் இருக்குது. ஸோ இப்போ அடுத்து அங்கே தான் போக போகிறோம். சார்ஜ் இல்லைன்னா 41 வந்துச்சு. இருக்கு பவர் பேங்க் போட்டேன். வாவ், பயங்கரமாக இருக்கு. இதை பாருங்க, ஐயோ சூப்பராக இருக்குங்க. அமேசிங் அமேசிங். வாவ், செமையாக இருக்கு. பயங்கரமாக இருக்குங்க. நல்லா வந்து கிளைமேட்டு சூப்பராக இருக்குது, லொக்கேஷனும் நல்லா சூப்பராக இருக்குது. வாங்க நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணுவோம். விட்டுட்டு போயிட போகிறேன். ஓகே, அந்த ரைட்டில் டேம். ஓகே, ரைட்டு தான். நானும் எல்லா வண்டியும் போகவே சரி ஒரு வேகத்தில் அப்படி போயிட்டேன். ஓகே, நல்லா இருக்கு லொக்கேஷன். இது படத்தில் வர மாதிரி இருக்குது அந்த லொக்கேஷனு. டேம் எங்கடா? டேம் இப்படி தான் காமிக்குது. புல்வெளி டேம்டா. அது வரைக்கும் பார்த்தா டேம். வாவ் வாவ் வாவ், ஐயோ அமேசிங். தலை இங்கே நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடுவோமா? சூப்பராக இருக்குதுல்ல. வரும்போது எடுத்துப்போமா? சரி, ஆமாம் வரும்போது எடுத்துப்போம். மார்க் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா இருக்கு ஆக்சுவலாக. ஆமாம், வரும்போது கொஞ்சம் வெயில் கம்மியாயிடும். நைஸ் நைஸ், சூப்பராக இருக்கு. ஒயிட் கலர்ல அது இது போட்டு வண்டிக்கும் அது மாதிரி ரோடு கிடையாது. மேப்ல காமிக்குது. அப்பா பயங்கரமாக இருக்குது ஆக்சுவலாக லொக்கேஷனு. வாவ், பயங்கரமாக இருக்குது. ஏப்பா என்ட்ரியே அமோகமாக இருக்குது. இந்த பேரை கரெக்டாக படிக்கணும். அடவி நயினார், அடவி நயினார் கோவில் நீர்த்தேக்கம். நயினார்ரா, அது நல்லா பாடுறா. நயினார். ஆஹா, ஆமாம், அதுலேருந்து தான் வரணும் தண்ணி. வறட்சி நிலவுகிறது இன்னைக்குன்னு பார்த்து. இந்த மீனுக்கு லெஃப்டில் போகணும். ஏதாவது அங்கேருந்து வந்தால் லெஃப்ட்டு, இங்கேருந்து வந்தால் ரைட்டு. ஆமாம், போகுது பாருங்க. ஆஹா, அருமையாக இருக்குது. பார்த்தீங்களா, டேம் பக்கத்துலேயே ரெசார்ட்டு. ஆமாம், ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்குது. கொஞ்சம் இல்லை, ரொம்ப மோசமாக இருக்குது. இங்கே இறங்கி பாடுறா முதல்ல. இங்கே
அந்த இடத்துல ரொம்ப வெட்டின மாதிரி இருக்குடா. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஏப்பா ரோடு பொளந்து வச்சுருக்காங்க. பாருங்க, பொளக்கப்பட்டு இருக்கிறது ரோடு. வாடா வாடா, இந்த சைடு வா. அந்த சைட்லேயே வா. இப்போ இப்படி வந்துரு. காரோட இது அடி வாங்கக்கூடாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரோடு வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. அதனால் இங்கே வந்து ஒருத்தவங்க வீடு இருக்குது, ஒரு பாட்டியோட வீடு இருக்குது. அவங்கக்கிட்ட வழி கேட்டோம். அவங்க கார் இங்கே நிறுத்திக்கலாமான்னு. நிறுத்திக்கோங்க, ரோடு இதுக்கு மேலே ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ அதனால் காரை நிறுத்திட்டு இப்போ வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் வந்து நடந்து போக போகிறோம். வரும் பயங்கரமாக இருக்குது ரோடு. காரு டங்கு டங் டங் அப்படின்னு கண்டமாயிருக்கும், அப்படி இருக்குது. நல்ல வேளை ஒருத்தர் வந்து வார்னிங் கொடுத்தாரு. வந்துட்டோம். நீர்வள ஆதார அமைப்பு அடவி நயினார் கோவில் நீர்த்தேக்கம். அப்பா பள்ளம் மீட்டரு அடி கிடையாது, 150 அடி 150 அடியா தண்ணி. பயங்கரம். அட்ரஸ் ஃபுல்லாக தான் இருக்கு. ஃபுல்லாக முள் போட்டிருக்காங்க சேஃப்டிக்காக. அமேசிங். தென்னை மரத்தோட்டம் ஃபுல்லாக. பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக படிக்கட்டு இருக்குது கீழே போகிறதுக்கு. அங்கே வரைக்கும் நம்ம வந்து போகலாம். நான் வந்து யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன். இந்த துபாய் எக்ஸ்போ இருக்குல்ல, அதில் வந்து பின்னாடி தண்ணி கொட்டும், ஒரு ஃபால்ஸ் மாதிரி ஒன்று செட்டப் இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு அந்த இடத்துல. ஸோ இங்கே தண்ணி திறந்தாங்கன்னா மேபி அந்த லெவலுக்கு இருக்கும். பட் இப்போதைக்கு அவங்க வந்து தண்ணி எதுவும் திறந்து விடல. 150 அடி. பார்த்தீங்கன்னா அணையின் நீளம் 670 மீட்டர், அணையின் உயரம் 48.40 மீட்டர், முழு நீர்த்தேக்க மட்டம் 40.20 மீட்டர், நீர்பிடிப்பு 15.54, நீர் பரப்பளவு 0.26. ஸோ இந்த நீர்த்தேக்கத்திலேருந்து பயன்பெறும் கிராமங்கள்லாம் இந்த கிராமங்கள்லாம் வடகரை, பண்பொழி, புத்துக்கல், வலசை, இலத்தூர், அச்சன்புதூர், நெடுவயல், கொடிக்குறிச்சி. ஸோ அங்கேருந்து லெஃப்ட் எடுத்தால் இந்த பாதை வருது. இங்கே தான் நடந்து போகணுமா குளிக்கிற இடத்துக்கு. வாவ், இங்கே பயங்கரமாக இருக்குது. சரி, இது நம்ம வந்து ரிட்டர்ன் வரும்போது பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம வந்து உள்ளே போவோம். ஏன்னா இவங்க எல்லாருமே நம்மளை தாண்டி போயிட்டாங்க ரொம்ப தூரம். நல்லா வரதா புயல் லெவலுக்கு காற்று பிச்சுக்கிட்டு அடிக்குது பாருங்க. ஐயோ, பயங்கரமாக இருக்குது இங்கேருந்து. ஓ வாவ், சூப்பராக இருக்குங்க இங்கேருந்து வியூ. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அங்கே போய் உட்காரலாம் போல், அந்த மாதிரி தான் இருக்குது இங்கே இறங்கிறதுக்கு. பட் இப்போதைக்கு நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம். நம்மளோட பயணம் அந்த குளிக்கிற இடத்துக்கு அதுக்கு போவோம். இங்கேருந்து பயங்கரமாக இருக்குது வியூவே. வரேன் இந்த மலைக்கு மேலே வாவ், இதுவுமே பாருங்கள் பயங்கரமாக இருக்குது, ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. ஆக்சுவலாக என்ன தான் ஒரு பக்கம் பெரிய மலைகள் அழகாக இருக்குது, பிரமிப்பாக இருக்குது அப்படின்னு சந்தோஷப்பட்டாலும், இன்னொரு பக்கம் இது இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்கும் அப்படின்ற
ஒரு ஏக்கம் இருக்க தான் செய்யுது. கண்டிப்பாக அந்த தாட் வந்துகிட்டே தான் இருக்குது, எப்போ எந்த மலையை பார்த்தாலும். ஒரு விஷயம் நான் வந்து நார்த் ஈஸ்ட்டில் ஒரு வாட்டர் ஃபால்ஸில் அங்கேயுமே சொன்னேன், இயற்கையை வந்து நம்ம பார்த்து ரசித்தா போதும், கையால் தொட்டு குடஞ்சி தான் ரசிக்கணும்னு அவசியம் இல்லை. புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே வந்துட்டோம், பக்கத்தில் சத்தம் கேட்குது, வரட்டாறில் கேட்டாது மாதிரி சத்தம் கேட்குது. கொஞ்சம் உள்ளே போனால் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அவ்வளோதான் தலை, இதுக்கு மேலே எதுவும் இல்லை. இவ்வளோதான். மலையிலிருந்து தண்ணி வருது ஈரோடை. வந்தப்போ கொஞ்சம் வெயில் இருந்தது, ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காம் டவுன் ஆகிடுச்சு கிளைமேட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பெருசாக தண்ணி இல்லை. நான் வந்து ரொம்ப ஒரு வேகமாக இருக்குன்னு எதிர்பார்த்தேன், வரட்டாரில் இருந்த மாதிரி. பட் அந்த அளவுக்கு இல்லை. பட் இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழுன்னு சொல்லி இருக்கிற தண்ணியில் போய் குளிக்க போகிறோம். இந்த இடத்துல மட்டும் முட்டி வரைக்கும் தண்ணி இருக்கு, மற்ற இடத்துலலாம் வந்து முட்டிக்கு கீழே தான் இருக்கு. நிறைய மீன் இருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காலை கடிக்குதான். இறக்கி என்ன பண்ணோம்? அதே ஸ்லோவாக அதை ஃபாலோ பண்ணும். நான் கண்டிப்பாக வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டுருக்கேன். வீடியோ பார்க்குற நீங்களும் என்ஜாய் பண்ணுறீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. See you all from the next video and thank you so much for watching this one. Go home!